நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் வேல்கண்ணன். வாசிப்பது அன்புமணிவேல். வற்றிய நதிக்கரை கூழாங்கற்களை காய்ச்சியது மேல் திசை. இருளடைந்து பெரும் ராஜ்யம் வீழ்ந்த பின் கால்கள் குளறி மலையடிவாரம் நோக்கி நகர்கிறேன். மிதமிஞ்சிய ஆறுதல் தருகிறது தென்காற்று. சீரற்ற செங்குத்தான பாறைகள் மீதேறி மலைப்படுகையில் வடக்கிருந்தேன். வாடைக்காற்று சூழ்ந்தது. நிகரற்ற ஒளியுடன் கருமேகங்கள் வழங்கியபடி இருக்கிறது கீழ்த்திசை. எச்சில் துப்பும் பாத்திரம் நிரம்பியிருந்தது என் வயிறு போல. சிறுநீர் தாங்கிய பை பெருத்திருந்தது. வறண்ட நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டிக்கொண்டது. அவ்வப்போது உள்நாக்கு தொண்டைக்குழிக்குள் சுருங்கிக் கொள்கிறது. கடிகாரம் முள் நகர்வு சத்தம் நரம்புக்குள் ஊசி ஏற்றியது. வைர இதயம் கொண்ட ஜீசஸ் காலண்டர் சுவர் உராய்வு காதருகில் தொழிற்சாலை சங்கு ஊதியது. உயரமான மாடி, மழையுச்சி, விரைந்து ஓடும் தொடர்வண்டியில் இருந்து தவறி விழுந்தபடியும் தலை சுக்கு நூறாக தெரித்தபடியுமான கனவிலிருந்து திரும்ப திரும்ப எழுந்தபடியே இருக்கிறேன். யாரேனும் ஒருவர் கடைசியாக தனது சுட்டு விரலை கொடுங்கள் அல்லது பிடித்து கொள்ளுங்கள். வழியெங்கும் கேள்விகளால் துளைத்தெடுக்கிறாய். இடையிடையே வசை சொற்கள். பதில்களில் இருந்து எழும் கேள்விகள் எண்ணிக்கையில் அடங்காதவை. பாதசாரிகள் கேட்டும் பார்த்தும் பாராமல் சென்றார்கள். சிலர் விலகி விலகாமல் நின்றார்கள். வீதி ஆர்ப்பாட்டமின்றி ஆர்வமுற்றிருந்தது. வந்ததும் அரை கதவை தாளிட்டு கொண்டாய். எனக்கான கதவுகளின்றி வெளியேறினேன். சைக்கிள் சிறுவன் வண்ண பலூன்கள் படபடக்க கைகளை ரெக்கையைப் போல விரித்து உய் என்றபடி கடந்தான். உய்யில் பறந்தேன்.